நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது என்கிற வார்த்தைகளை எண்ணிக்கை நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தை நாம் நம்பினால் மட்டுமே நம்முடைய எல்லா செயல்களையும் நாம் வெற்றியாய் எடுத்து செல்ல முடியும். கடவுளை மறந்த அல்லது தனிமனித பலத்தை நம்பியிருக்கிற மனிதர்கள் தங்களுடைய காரியத்திலே தோற்று ஒளிவார்கள். ஆகவே தான் ஆண்டவரை நாம் துணையாக வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நமக்காய் காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். திருப்பாடல் 81 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நம்முடைய பலவீனத்திலெல்லாம் நமக்கு பலனாயிருந்து வெளிப்படுகிறவர் நம் ஆண்டவர். இந்த தெய்வமே நமக்கு வலிமை அளித்து ஆற்றலோடு நாம் நம்முடைய காரியங்களை செயல்படுத்த உதவி செய்கிறவர். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். திருப்பாடல் சொல்கிறது, என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை என்று. ஆகவே அவர்களுடைய எண்ணங்கள் போலவே அவர்களுடைய இதயமும் கடினப்பட்டு அழிவை அவர்கள் சந்தித்தார்கள். பல்வேறு நிலைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களும் அசௌகரியங்களும் கசப்புகளும் கூட நம்முடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகளே தவிர கடவுளுடைய கோபாக்கினையோ கடவுளுடைய தீமையின் அடையாளமோ அல்ல. ஆகவே நாம் கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் வழி நடக்க ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால்
இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். காரணம், கடவுள் நமக்கான திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அவர் காட்டும் வழியில் நடந்து செல்கிற பிள்ளைகள் அந்த திட்டங்களை அறிந்து அவர்கள் சுவைத்து மகிழ்வார்கள். அந்த திட்டங்களின்படி அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அந்த திட்டத்தை மறுத்து மனித திட்டத்தை நிறுவ நினைக்கிற அனைவருமே கடவுளை புறக்கணிக்கிறவர்கள். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இறையருள் ஞானம் வேண்டி ஜெபிப்போம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை மறுதலிக்கிற, உம்மை வெறுக்கிற பிள்ளைகள் கூனி குறுகுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக பல்வேறு நிலைகளில் நாங்களும் எங்களுடைய செயல்களில் தவறானதை செய்து ஞானத்தை இழந்த பிள்ளைகளாக முது திருமுன் நிற்கிறோம். கூனி குறுகி நிற்கிற எங்களுடைய எல்லா வாழ்வியல் தலங்களையும் நீர் மாற்றி எங்களுக்கு ஆசிரை அளிக்க, எங்களை மீண்டுமாய் நீர் உற்சாகத்தோடு எழுப்பி ஆசீர்வாதத்தில் பயணிக்க உதவி செய்ய மன்றாடுகிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.